அந்த உம்மத் சமூகம் சென்று விட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். மக்களில் அறிவியினர்கள் கூறுவார்கள், முஸ்லிம்களாகி அவர்கள் முன்னர் நோக்கியிருந்த கிபிலாவை விட்டு திருப்பி விட்டது எது என்று. நபியே, நீர் கூறும், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவுக்கே உரியவை, தான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்தி செல்வான் என்று. இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக, சமுதாயமாக ஆக்கியுள்ளோம். அப்படி ஆக்கியது நீங்கள் மற்ற மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதற்காகவும், ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவுமே ஆகும். யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு குதிங்கால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவான் வேண்டி கிபிலாவை நிர்ணயித்தோம். இது அல்லாஹ் நேர்வழி காட்டியோருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பழுவாகவே இருந்தது. அல்லாஹ் உங்கள் ஈமானை, நம்பிக்கையை வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெரும் கருணை காட்டுபவன், நிகரற்ற அன்புடையவன். நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் உகக்கும் கிபிலாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிபிலாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். வேதமுடையவர்கள் இது அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லாவிதமான அத்தாட்சிகளையும் எடுத்துக் காட்டிய போதிலும் அவர்கள் கிபிலாவை பின்பற்ற மாட்டார்கள். நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றுபவர் அல்லர். இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிபிலாவை பின்பற்றுபவர்களும் அல்லர். எனவே இதை பற்றிய ஞானம் உம்மை எய்தியபின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர். எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர். கிபிலாவை பற்றிய இவ்வுண்மை இறைவனிடம் இருந்து வந்ததாகும். ஆகவே அதனை சந்தேகிப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. நாயன் அதன் பக்கம் அவர்களை திருப்புகின்றவனாக இருக்கின்றான். எனவே மோமீன்களே, கிபிலா முதலானவை பற்றி நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கோனாக இருக்கின்றான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் ரப்பிடம் இருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும். மோமீன்களே, அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளி வாயிலின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இன்னும் என்னுடைய நேமத்துகளை, அருட்கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள்.